இது வந்துட்டு மகதி கையேடு அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஆப்லேயும் நாங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்துட்டு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். லெட்ஸே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு தண்ணீருக்குள்ளா பிரச்சனை அப்படின்னா, இந்த தண்ணீருக்குள்ளாய்க்கு நேராக வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னா ரெட்டு, பிரச்சனையை சரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஆரஞ்சு, செஞ்சு முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டடாக ஹாப்பி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்ரீன் பட்டனை கொடுத்து உங்களோட க்ரீவன்ஸ் சொல்லலாம். ஓகே. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. வெறும் ரேஷன் கார்டு நம்பரோட மட்டும்தான் இந்த நம்பரை டேக் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்கள்ட்ட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பரோ மெயில் ஐடி வேறு எதுவுமே வந்துட்டு அவங்க கேட்க மாட்டாங்க. எந்த வார்டுலேருந்து வந்ததுன்னு தெரியும், எந்த கார்டுலேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம், தனி மனித அடையாளம் வெளிப்படாது அப்படின்னு. ஒரு அடையாளம் தெரியாதுன்னா மக்கள் என்னென்னமோ பேசுவாங்க. சாதா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேக் ஐடியில் வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆப்பை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கிற எந்த அதனால தான் நான் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இது ஒரு 3 கேள்வியாக இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கா, இல்லைனா அந்த ஆளும் கட்சி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து குற்றச்சாட்டப்படுறதுக்காக இருக்கா, இல்லாட்டி அந்த ஆளும் கட்சி அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக இருக்கா? மக்கள் ஏன்னா யோசிப்பாங்க இல்லையா, இவங்க வந்து பணமாக, ஏன்னா ஓட்டு போகிற மிஷின்லேயே இப்போ வந்து நிறையா ஃபோர்ஜரி நடக்குது. அப்போது 1947க்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை பார்த்து பயந்துட்டு வெள்ளக்காரன். இப்போ வெள்ளை சட்டை போடுறவங்க கூட பயப்படுறோம். டூ யூ திங்க் யூ ஆர் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? 80% மேலே ரெட் வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக சிஎம் டேஷ்போர்டில் இருந்து எஸ்எம்எஸ் வந்துட்டு அந்த வார்டு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, பேரூராட்சி தலைவர், அந்த வார்டு மெம்பர் வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிற மாதிரி நாங்கள் வந்துட்டு டெக்னிக்கலாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். சாமானியனின் குரல் சட்டசபை வரை கேட்கும் அப்படின்னு நாங்கள் கிளைம் பண்ணுறோம். கேட்டுருச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த கேட்ட ஒரு விஷயம் செஞ்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லல, செஞ்சு ஆகணும்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பிரைவேட் ஆப் தான், கவர்மெண்ட் ஆப் இல்லை. கரெக்டாக? கரெக்ட். இந்த மகதி ஆப் வந்து சில கட்சிகளுக்கு விலை போகாதுன்னு எப்படி நம்ப முடியும்? பட் இது வியாபார நோக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட சேனலில் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணலை, பேங்க் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணல, ஜஸ்ட் பீப்புளோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் வந்துருக்கோம். பட் குட் திங் வில் டேக் இட்ஸ் டைம். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகதி ஆப்போட ஃபவுண்டர் செந்தில் ராஜா அவர் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பற்றி சொல்லுங்கள். மகதி ஆப் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு, இந்த ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸாக இருக்குது சொல்லுங்கள் சார். மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர், சாக்கடை, மருத்துவம், பள்ளிக்கூடம் உள்ளிட்ட சமுதாய அடிப்படை தேவைகளின் நிலை குறித்து எளிய முறையில் அரசாங்கத்திடம் தெரிவித்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற வழியில் அந்த ஆப் வந்துட்டு வடிவமைச்சிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு குழா உடஞ்சி ஓடுது, இல்லாட்டி தண்ணி வரல, பள்ளமாக இருக்குன்னா அந்த ஆப்பில் மூலிமா நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அது என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? அதுக்கு விதிமுறைகள் எப்படி இருக்கும்? இது வந்துட்டு மகதி கையேடு அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஆப்லேயும் நாங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்துட்டு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். லெட்ஸே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு தண்ணீருக்குள்ளா பிரச்சனை அப்படின்னா, இந்த தண்ணீருக்குள்ளாய்க்கு நேராக வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னா ரெட்டு, பிரச்சனையை சரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஆரஞ்சு, செஞ்சு முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டடாக ஹாப்பி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்ரீன் பட்டனை கொடுத்து உங்களோட க்ரீவன்ஸை சொல்லலாம். ஓகே. ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுப்பீங்களே, அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து துல்லியமாக அது எந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத, எந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறத ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் இப்படி கொடுக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் இந்த இருக்கிற 8 பிரச்சனையும் கொடுக்கலாம். இந்த 8 பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இந்த சொன்ன இல்லையா, ரோடு, மின்சாரம், சாக்கடை, குப்பை, மருத்துவமனை, பள்ளிக்கூடம், பொதுக்கல்பனை இல்லாமல் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், ஒரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதை தான் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மற்றவை அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஓகே, இது நல்ல கேள்வி. இது வந்துட்டு இந்த புக்லெட் வந்துட்டு மகதி கையேடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கார்டு வீதம் வந்துட்டு இந்த திட்டம் செயல்படுத்தினதுக்கப்புறம் கொடுப்போம். வெறும் ரேஷன் கார்டு நம்பரோட மட்டும்தான் இந்த நம்பரை டேக் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்கள்ட்ட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பரோ மெயில் ஐடி வேறு எதுவுமே வந்துட்டு அவங்க கேட்க மாட்டாங்க. வெறும் அந்த எதுக்குன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபர்தராக நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் இந்த கார்டில் இந்த நம்பரோட மட்டும்தான் போகும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வார்டுலேருந்து வந்ததுன்னு தெரியும், எந்த கார்டுலேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம், தனி மனித அடையாளம் வெளிப்படாது அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் நிறைய ஆப் வந்துட்டு ஏற்கனவே இருக்குது, நிறைய முறையில் வந்துட்டு குறை சொல்லும் ஆப் நிறைய இருக்குது. அது எல்லாமே அந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி மனித அடையாளம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் குறுகிய நேரத்தில் பண்ண முடியாது, வாழ்வியலோட கொஞ்சம் ஒன்று இல்லை அப்படின்ற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கணும். எங்கள் ஆப்புக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. லைக் இண்டிவிஜுவல், இப்போ உங்களோட வீட்டில் வந்துட்டு பட்டா இல்லை, கரண்ட், உங்கள் வீட்டில் தனிப்பட்ட கரண்ட் பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு மகதியில் கேட்க முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். பட் சமுதாயம் அடிப்படை சார்ந்த பிரச்சனைகளை, நான் எதுக்கு வரி கட்டுறேன்,
என்னோட அடிப்படை தேவைகளுக்கான வரி தான் நான் கட்டுறேன். அதில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக தெரிவிக்கலாம் அப்படின்னு. ஓகே. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்கலாம். பொதுவாக வந்துட்டு இப்போ ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒருத்தர் ரோடு வேணும்னு கேட்டிங்கன்னா அது பரிசீலனை பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நீங்கள் யார், எதிர்கட்சியை சேர்ந்தவரா, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்கன்றது தெரியாது. இதே இது ஒரு 10,000 பேரும் வந்துட்டு இந்த இதில் காமன் பிளாட்ஃபார்ம் ஆப்பில் ஒரு 9,000 பேர் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரோடு குறை இருக்குங்கிறது அரசாங்கம் வந்துட்டு எளிமையாக கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கு. சரி, ஓகே. இந்த ஆப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இன்டர்வியூ செட்டப்பை விட்டுருவோம். நான் ஒரு தனி மனிதனாக இருக்கேன், இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இருக்க சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே கேட்குறேன். கேள்விகள் தப்பாக இருந்தால் அது ஃபஸ்ட் நான் ட்ரஸ்ட் இஷ்யூ வரேன். இதில் நான் இதில் ஐடி ப்ரூஃப்லாம் போட்டு நான் இது பண்ணுறேன். என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நாளை பின்ன வெளியே போகாதுன்றது என்ன நிச்சயம்? இம்ப்ளிமெண்டேஷன் ஆன உடனே உங்கள் வீடாக வந்து தேடி வந்து உங்களுடைய ஜஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பரோட மட்டும்தான் அதை டேக் பண்ணுவாங்க ஆப்பில் வந்துட்டு. அந்த ரேஷன் கார்டு நம்பரை வச்சு மட்டும் யூ கேன் நாட் ட்ரேஸ் எனி கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா ரேஷன் கார்டு சிஸ்டம் வழியாக தான் உங்களால் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். அதுவும் இந்த நம்பர் மட்டும் தான் டேக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக உங்களோட அதான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ அட்ரஸோ எதுவுமே வந்துட்டு டேக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த புக்லெட் ஆக்டிவேட் பண்ணி கையில் கொடுக்குறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு சேஃப்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஏதாவது ஒரு யூனிக் நம்பர் எடுக்கணும். அது மொபைல் நம்பர் எடுத்தோன்னா ஐடென்டிட்டி வெளியேறும். அண்ட் இந்த ரேஷன் கார்டு நம்பர் வந்துட்டு ஒன்லி டேக்டு வித் இந்த கம்ப்யூட்டர் பார் கோட் இருக்கிற ஒரு நம்பர் மட்டும் ஜென்ரேட் பண்ணி ஆக்டிவேட் ஆகி டேட்டா பேஸில் அது ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனி மனித அடையாளம் வந்துட்டு வெளிப்படும். நான் வந்துட்டு ஏதாவது இப்போ நான் நார்மலாக என்ன நினைப்பாங்க, கம்ப்ளைண்ட் போச்சுன்னா வந்துட்டு இவர் இந்த ஆமாம், ஏன்னா தொகுதியாக நடக்கும். இப்போ நான் என் வாய்ஸ் நோட் கொடுத்தாலே இந்த வாய்ஸ் நோட் வந்து விக்ரமோட வாய்ஸ் தான்ப்பா கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஒரு தொகுதியில் வந்துட்டு ஒரு 10,000 பேர் இருக்கும்போது விக்ரமோட வாய்ஸ் மட்டும் தனியாக நோட் பண்ணி வெளியே எடுக்க முடியாது இல்லையா? ஸோ கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா இப்போ நீங்கள் அது என்ன கேட்குறீங்களோ இந்த குப்பை இதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த வாய்ஸ் நோட்டை வந்துட்டு எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு குப்பை கேட்குறாங்க இல்லை இது கேட்குறாங்க இது எகைன் டீட்டெயில் ரிப்போர்ட் பின்னாடி வி ஆர் டூயிங் சம் டெக்னிக்கல் ஒர்க். ஓகே. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்ல வாய்ஸை வச்சு இவங்க இந்த இதில் இவங்கன்றதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு அந்தளவுக்கு ஹைஃபைடு இது தேவையில்லை. இதே நீங்கள் கேட்குறது வந்து ஒரு தனி மனித ஒழுக்க மீறல் செயலோ இது கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் சேஃப்டி வந்துட்டு கொடுக்குறோம். அவ்வளோதான் நாங்கள் கொடுக்குறோமே தவிர யூ நீட் நாட் அஃப்ரைட். இப்போ நீங்கள் ஒரு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குறது வந்துட்டு நம்ம எப்பொழுதும் முறையாக கேட்கணும். கரெக்டுங்களா? நம்ம ஒரு அபியூசிவான வேர்ட்ஸ் அப்போ அவங்க தான் பயப்படணும். நம்மளோட அடையாளம் தெரியாதுன்னா மக்கள் என்னென்னமோ பேசுவாங்க. சாதா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேக் ஐடியில் வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆப்பை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற எந்த. அதனால தான் நான் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம். குடும்ப அட்டைக்குன்னு ஒன்று வரும்போதே ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர் தான் வந்து குடும்ப அட்டை கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவர்களுக்கு இந்த அட்டை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு. இது ஒரு 3 கேள்வியாக இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கா, இல்லைனா அந்த ஆளும் கட்சி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து குற்றச்சாட்டப்படுறதுக்காக இருக்கா, இல்லாட்டி அந்த ஆளும் கட்சி அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக இருக்கா? மக்கள் ஏன்னா யோசிப்பாங்க இல்லையா, இவங்க வந்து பணமாக, ஏன்னா ஓட்டு போகிற மிஷின்லேயே இப்போ வந்து நிறையா ஃபோர்ஜரி நடக்குது. இது சாதாரண ஆப், இதில் வந்து எல்லாமே நல்லதாக நடக்குது. ஃபேக் ஓட்ஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மேபி உங்கள் எலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் உங்கள் பதில் என்ன? நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கான ஒரு பதிலாக வந்துட்டு ஒரு சின்ன சினாரியோ வந்து நாங்கள் எப்பொழுதுமே இந்த சினாரியோ எடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குப்பை இருக்கிற சினாரியோ எடுத்துப்போம். சரிங்களா? அதை 2 விதமாக வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இந்த திட்டம் இல்லாமல் அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னு சொல்லலாம். திட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன விதமான மாற்றம் வரும்ன்றதை வந்துட்டு பார்க்கலாம். ஒரு நார்மல் குப்பை இருக்குது. இப்போ விக்ரம் வந்துட்டு வெளியில் வர்றாரு, பார்க்குறாரு. நீங்கள் மீடியா துறை விட்டுருங்க. சரியா? ஒரு நார்மல் காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். அந்த ஒரு குப்பை எடுக்கல. ஓகே, நீங்கள் வெளியில் வரீங்க. யூ ஆர் பயர்ட் வித் சோ மெனி திங்ஸ். பொழுது விடிஞ்சால் நம்ம வந்துட்டு ஓடணும், நம்மளோட 12 hours ஜாபு எல்லாத்துலேயும் இருக்குது. வெளியே பார்க்குறீங்க, குப்பை எடுக்கல. உங்கள் ஏரியா வார்டு கவுன்சிலர்கிட்ட வந்துட்டு நீங்கள் போகணும். அரசியல்வாதினாலே ஒரு நார்மல் லைஃபோட கொஞ்சம் சக்தி வாய்ந்த மனிதராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவர் வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கார். அவர் பணம் படைத்த பலம் படைத்த மனிதராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் குப்பை எடுக்கல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். இந்த தேர்தல் சொல்லுவோம், சினிமா படத்தில் வர மாதிரி ஒன்று கழுத்தில் கத்தி வச்சிட மாட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக கேட்க முடியும். கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறாரு, இந்த குப்பையை எடுத்துடலாம் அப்படிங்கிறார். திரும்பி 2வது நாள் பார்க்குறீங்க, குப்பை எடுக்கல. 2வது அவர் என்ன சொல்கிறார், அதிகபட்சம் எடுத்துடலாம், அப்போ சொல்லியிருப்பா எடுத்துடலாம் அப்படின்ட்டு. 3ஆவது நாள் பார்க்குறீங்க, குப்பை எடுக்கல. இப்போ அவரை தாண்டி பேரூராட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். கரெக்டுங்களா? அவர்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணுவாங்களா காமன் மேன்? அது பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு ஏன்னு நினைக்கிறீங்க? அவர் மேலே உள்ள மரியாதை இல்லை அவர் மேலே இருக்கும் பயம். அப்போது 1947க்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை பார்த்து பயந்துட்டு இருந்தோம், வெள்ளைக்காரங்களை. இப்போ வெள்ளை சட்டை போடுறவங்க கூட பயப்படுறோம். டூ யூ திங்க் யூர் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? ஸோ இந்த மக்களான இந்த பயத்தை உடைச்சி அரசியல் தலைவர்களும் மக்களும்
ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது தான் வந்துட்டு எங்களோட திட்டத்தோட மெயின். இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே இதில் குப்பை வந்துட்டு எடுக்கல. இப்போ வெளியே அந்த காமன் மேன் வந்துட்டு இந்த குப்பைக்கு நேராக என்ன அமுத்துவார், அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமாம், ரெட் கலர் தான் எடுப்பார். ரெட் அமுத்துவாங்க. நான் சொல்லுறது யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாது. அட் த சேம் டைம் வந்துட்டு நான் போகிற போக்கில் பைக்கில் உட்கார செகண்டில் நான் மொபைல் ஓப்பன் பண்ணி அமுத்திட்டேன். ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கவங்க, ஆப்பிள் மொபைல் இருக்கவங்க வந்துட்டு மொபைல் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் என்கிட்ட டச் ஃபோன் இல்லை, பட்டன் ஃபோன் இருக்குது, இல்லை பட்டன் ஃபோன் கூட இல்லை அப்படிங்கிறவங்க ரேஷன் கடையில் இந்த கியாஸ்க் மிஷின் செட்டப் மாதிரி நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருப்போம். அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவையாவது 3 மாதம் ஒரு தடவையாவது அவங்க வந்துட்டு ரேஷன் கடை விசிட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்துட்டு இந்த புக்லெட் எடுத்துகிட்டு போய் இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க வந்துட்டு இதுதான் அவங்களோட லாகின் பாஸ்வேர்டு. சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அவங்களோட குறைகளை வந்துட்டு ஃபீட்பேக்காக வந்துட்டு சொல்லிக்கலாம். தட் இஸ் ரெட். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா 80% மேலே ரெட் வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக சிஎம் டேஷ்போர்ட்லேருந்து எஸ்எம்எஸ் வந்துட்டு அந்த வார்டு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, பேரூராட்சி தலைவர், அந்த வார்டு மெம்பர் வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிற மாதிரி நாங்கள் வந்துட்டு டெக்னிக்கலாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்லுங்கள், சிஎம் செல்லிருந்து அந்த வார்டு மெம்பருக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ் வரும்போது அவர் வந்து லெத்தாஜிக்கலாக இருப்பார், இல்லை ஹீ ஹேஸ் டு க்ளீன் த கார்பேஜ். இது எல்லாத்தையும் மக்களும் பார்க்க முடியல எத்தனை சதவீதம் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து எதிர்கட்சி தரப்பினர் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களா? வேணுக்குனே ஃபேக் ஓட்ஸ் தான் போட்டு. நான் 80% உங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொன்னேன். 80% சொன்னேன். ஆளுங்கட்சிக்காரங்களா இருந்தாங்க, ஒரு கட்சியை ஒரு செயல்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அரசாங்கம், செஞ்சாலும் செய்யலனாலும் கிரீன் தான் அமுத்துவாங்க, இவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் ரெட்டு தான் அமுத்த போறாங்க. அதனால தான் 80% மேலே உங்களுக்கு போகும்போது அதில் நியூட்ரலிஸ்ட் இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த குறை வந்துட்டு உண்மை அப்படின்னா அதனால தான் 80% வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு வச்சிருக்கோம். அது வந்துட்டு சிஎம் செல்லிருந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடும். இப்போ அவருக்கு வந்து ஹி சப்போஸ் டு க்ளீன் த கார்பேஜ். இதில் வந்து வாய்ஸ் நோட் மூலியமாக போட முடியல, இதே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து போட முடியுமா, அப்லோட் பண்ண முடியுமா? அதில் இல்லை வாய்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இல்லை, குறை சொல்லும்போது நம்ம வந்துட்டு இந்த மினிமம் எஃபர்ட்லெஸ்லி நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த அந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஓகேங்களா? 80% அதனால தான் சொன்னேன், 2 பேர் கேட்டால் ஒன்றா போகிறது. 80% வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? அந்த இடத்துல வந்துட்டு பார்க்க போகிறாரு, எல்லா இடத்தையும் பார்க்க போகிறாரு. அவர் சரி செஞ்சதுக்கப்புறம் இது சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறத அவர் பதியறதுக்கு வந்துட்டு வி ஹாவ் அந்த ஆக்ஷன் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த குறை வந்தது, இந்த இடத்துல வந்துட்டு இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூஃப் வந்துட்டு அவர் அப்லோட் பண்ணுவார். அவர் அப்லோட் பண்ணுவார். இந்த குறைகள் வந்தது, இதை வந்துட்டு அவர் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு வி ஹாவ். நிறையா வந்து சிஎம் சாருக்கே தெரியல, அவர் வரும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பண்ணுறாங்க, ஏதாவது போர்டு வச்சு மறைக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக பார்க்கும்போது சிஎம் சாரே இதை பார்க்க முடியும். மேபி இது ஒரு பெரிய டூலாக அமைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சிஎம் சார் வந்துட்டு எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, சிஎம் டேஷ்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வருது. அந்த 3 மாதம் கழிச்சு அவங்க எதுவும் பண்ணலை, ஆக்ஷன் எடுக்கலைன்னா ரெட் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த சினாரியோவில் வந்துட்டு இப்போது அவருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா பைப்லைன் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அவரு இறங்கி குப்பையில் போகிறதில்ல. கரெக்டுங்களா? கண்டிப்பாக கார்பரேஷன் அவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்கணும். கால் பண்ணி ஏன் எடுக்கலன்னு அவர் கோமா கேட்க தான் போகிறார். சப்போஸ் டு ஆஸ்க் அவங்க வந்துட்டு இல்லை, மேன் பவர் ஷார்ட்டேஜ், எது பண்ணாலும் இங்கே பைப்லைன் ஓப்பனில் இருக்குது, நான் இது வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹவெவர் இட் ஹாஸ் டு பி கிளியர். அப்போ மேன் பவர் கூட டிப்ளாய் பண்ணி அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டு மக்கள் கண்காணிப்பு திட்டம் குறைத்திருக்கும் மையம் மூலியாக இது திறக்கப்பட்டது. எங்களை ஊக்குவிக்கும் விதமாக பச்சை நிறை பத்தானே அமுத்தவும்னு சொல்லி போர்டு வச்சுருந்தா, இப்போ நான் 3 விஷயம் கிளைம் பண்ணுறேன். அந்த காமன் மேன் ரெட் அழுத்துனீங்க இல்லையா, ரெட் அழுத்தின அடுத்த செகண்டே டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ல வந்து ஒன்றா கவுண்ட் ஏறினா தான் 80% போகும். இந்த மொமெண்ட் யூ பிரஸ் த ரெட், ஓகே, இட் ரிஃப்ளெக்ட் இன் த சிஎம் டேஷ்போர்ட் ரிப்போர்ட். ஸோ அதை என்ன சொல்கிறோம், சாமானியனின் குரல் சட்டசபை வரை கேட்கும் அப்படின்னு நாங்கள் கிளைம் பண்ணுறோம். கேட்டுருச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த கேட்ட ஒரு விஷயம் செஞ்சுருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை, செஞ்சு ஆகணும்னு சொல்கிறோம். இந்த எஸ்எம்எஸ் வந்துன்னா ஹீ சப்போஸ் டு க்ளீன் இட். அவர் செஞ்சுட்டாரு, நான் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜனநாயக உரிமை. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். முதல்ல நான் வந்துட்டு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன், ஜனநாயக உரிமை. அப்போ எனக்கான ஜனநாயக உரிமை கொடுத்துருக்கு. ஓகே, நீங்கள் கேட்குற க்ரீன் பட்டன் தான், க்ரீன் பட்டன் வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, குப்பைக்கு நேரம் என்ன அமுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டால் க்ரீன் அழுத்துவாங்க. இப்போ நீங்கள் அனுத்துற அந்த க்ரீன் அப்படிங்கிறது ஐ எம் ரெகக்னைசிங் யூ, அடுத்த தடவை நீ நின்னா நான் உனக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் தலைவருக்கும் மக்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிறது. ஸோ ஹியர் வி ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பப்ளிக் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ். ஸோ இப்போ அவங்களோட பொலிட்டிஷியனோட ஆதாரம் என்னவாக இருக்கும், மக்களோட நன்மதிப்படுது. பிகாஸ் யாருமே இங்கே வந்துட்டு இல்லாமையோ சம்பாதிக்கணும்னோ யாரும் வரதில்லை. வெல்த்தியாக செட்டிலான ஒருத்தர் தான் வந்துட்டு அரசியல் இதுக்கு வந்துட்டு உள்ளே வராங்க. அப்போ அவர்களோட பார்வையில் மக்களோட செல்வாக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட முடியும் அப்படின்னா அவங்க கூட தொகுதி நிதியை செலவு பண்ணுறதுல அவங்க ஒன்றும் பெருசாக பார்க்கல. அவ்வளவு பொருட்செலவு பண்ணி அவர் வந்துட்டு நிற்கும் போது எகைன் மக்களுக்கு சேவை நிற்கிறாரு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறானே தெரியாது, இவர் நல்லது பண்ணியிருக்காரா கெட்டது பண்ணியிருக்காரு எதுவுமே தெரியாது. எண்ட் ஆஃப் த டே தலைமையை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு நீங்கள் மக்களை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, நான் வந்துட்டு 2 சைடும் பார்க்குறேன்.
இது ஒரு ஒரு ஊழல் ஒரு குற்றச்சாட்டு நடக்குது அப்படின்னா அதுக்கான ரூட் காஸ் என்னவா இருக்கும்னு நான் பார்க்குறேன். சார் நான் சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு வரப்போகிறது இல்லை. எல்லாருமே வந்துட்டு வெல் செட்டில்டு ஆளும் வந்துட்டு ஏன் அங்கே கை வைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு இப்போ நீ எவ்வளோ பண்ணி நீ பண்ண போகிறதில்ல. ஸோ உனக்கான தொகுதி நான் எடுத்துகிட்டு எலெக்ஷன் அப்போ நான் உனக்கு ஒரு ரோடு போடுறேன், எலெக்ஷன் அப்போ உனக்கு ஃபண்டு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றேன். அப்போ நான் இதுதான் வந்துட்டு ஒரு மேபி எக்ஸாக்டாக சொல்லலாம். நான் நிறைய ஓட்டர்ஸ் மென்டாலிட்டி தியரம் இது எல்லாத்தையுமே நான் பார்த்து ஜஸ்ட் ஓகே சார். எஸ்டாப்ளிஷ்ட். இது வந்து ஒரு பிரைவேட் ஆப் தான், கவர்மெண்ட் ஆப் இல்லை, கரெக்டாக? கரெக்ட். இந்த மகதி ஆப் வந்து சில கட்சிகளுக்கு விலை போகாதுன்னு எப்படி நம்ப முடியும்? நீங்கள் ஒரு காமன் மேன், கரெக்டாக ஆப்பை வந்துட்டு ஹேக் பண்ணியோ இல்லை இப்போ உதாரணம் நீங்கள் எங்களே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே காசு வாங்கிட்டு நீங்கள் மாற்றி கொடுத்துறீங்க சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சிக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் கட்சி தலைமைக்கு ஃபேவரட்டாக தானே ரிப்போர்ட் கொடுப்பீங்க. ஓகே, சரி இப்போ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்குமா? இருக்கும். நீங்கள் ஆப்பில் நான் என்ன வேணாலும் க்ரீன் காட்டலாம், ஆனால் நீங்கள் மார்க் பண்ண ரேட்டு மாற்ற முடியாது. நான் முன்னாடி ஒரு பாசிட்டிவ் சினாரியோ சொன்னேன், க்ரீன் வந்துட்டு அடுத்த தடவை ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. இப்போ நெகட்டிவ் சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறப்பல ஏமாற்றிட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஆப்பில் வந்துட்டு ரெட்டு பிடிக்கணும்னா க்ரீனாக போகுது, ஆனால் உங்கள் புக்லெட் யாராவது மாற்ற முடியாது. ஓகே, இப்போ 5 வருஷம் கழிச்சு அவன் எதுவுமே பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஓட்டு போட போகிறீங்க, இப்போ இதில் ஃபுல்லாக ரெட் இருக்குது, அதே 10 பேர் நிற்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாது, ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியும். இந்த ஸ்டாண்டை சொல்லி ஒரு கட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் நல்லா தானே இருக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் தட். ஓகே சார், இப்போ உங்கள் சைட்லேருந்து எதுவும் பிரச்சனை நடக்காது. இந்த ஆப்பை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா வந்து ஐஃபோன் மொபைலே ஹேக் பண்ணுறாங்க, பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் ஹேக் பண்ணுறாங்க, இந்த ஆப்பை வந்து ஹேக் பண்ண மாட்டாங்களா? அப்படி ஹேக் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்புக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா? இல்லை இந்த ஆப் இன்னும் வந்துட்டு நடைமுறைக்கு வரல. இந்த ஆப் வந்துட்டு நாங்கள் கையில் வச்சிருக்கிறது வந்துட்டு ப்ரோட்டோடைப் தான் வச்சிருக்கோம். வி ஆர் நாட் கலெக்டிங் எனி டேட்டா வித்தவுட் கவர்மெண்ட் பர்மிஷன். மக்கள் நலன் சார்ந்த திட்டமாகவே இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அரசு அனுமதி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஆப்பை வந்துட்டு இப்படி ஒரு ஆப் வந்தால் நல்லா இருக்கும், மக்கள்கிட்ட வரவேற்பு. ஆமாம், நாங்கள் வந்துட்டு இதை பொதுவாக வைக்கிறோம், பொது வெளியில் வைக்கிறோம். இதை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பெனிஃபிட்டாக நாங்கள் வைக்கல, பொது வெளியில் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவாக வச்சிட்டோம். இந்த டிசைன்லேருந்து ஆப்லேருந்து என்ன பண்ணணுங்கிறத எங்களுடைய இணையதளம் வெப்சைட்டில் வந்துட்டு சாஃப்ட்வேர் டிசைன் முதற்கொண்டு நாங்கள் வச்சிட்டோம். எந்த கட்சியோட ஐடி விங் வேணாலும் எடுத்துக்கணும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இதை எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை மக்கள் வந்து சில எதிர்பார்ப்பு கொண்டு வராங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணல, ரன் ஆகிட்டு இருக்கு 10 மணிக்கு மேலேன்னா அதுக்கு ஒரு போல் கூட நீங்கள் ஆமாம், அதில் அந்த அதர்ஸ்னு ஒன்று உங்களுக்கு நான் அதில் போட்டுக்கலாம். அதர்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு திறனாய் பிரச்சனைகள் இருக்குது, என்ன வேணாலும் நீங்கள் வந்து அதர்ஸில் நீங்கள் வந்துட்டு போல் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்போ ரோடு இல்லை, ஏதாவது ஒன்று இல்லை, நம்ம ஊருக்கு வந்துட்டு பிரிட்ஜு கொண்டு வந்து வாங்க போராடலாம் அப்படிலாம் போகணும் அவசியம் இல்லை. ஒரு காமனாப்பா எல்லாருமே இதில் அந்த நோட்டில் வந்து போட்டு விடுங்க, நம்ம காமனாகனா டைம் சேவ் அட் அ டைமில் இது பண்ணிக்கலாம். அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு சிங்கிள் ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் வந்துட்டு தலைவர்கள் மட்டும் எடுக்காமல் மக்கள் தீர்ப்பை வந்துட்டு ஒரே நாளில் எடுத்துடலாம். எல்லாரும் அதர்ஸில் வந்துட்டு இதுக்கு போல் பண்ணுங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து அதேமாதிரி கட்சி மாறிட்டே இருந்தாலும் மாறும், ஆனால் ஆப்ன்றது மாறாது. ஏடிஎம்கே பிடிஎல்லையுமே இந்த ஓட் போல் போகும், டிஎம்கேலையும் போகும், எல்லாத்துலையும். ஆமாம், இதில் வந்துட்டு ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆப்போட சீரியஸ்னஸை எந்த கட்சி பார்க்குறாங்களோ எடுத்து அவங்க வந்துட்டு க்ரீனாகவே எடுத்துட்டாங்க அப்படின்னா தேர் மே பி சான்சஸ் ஆஃப் எவர் க்ரீன் ரூலிங். கண்டிப்பாக சார். ஓகே சார், கேள்விகள் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஆப் பற்றி சின்னதாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கான ஜனநாயக உரிமை, கரெக்டுங்களா? அடிப்படை தேவைகளை எளிய முறையில் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். படிக்காதவங்களும் வந்துட்டு ரொம்ப எளிய முறையில் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். நார்மலாக இப்போ எக்ஸிஸ்டிங் ஆப்பில் நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் நம்பர் மற்றவங்களோட உதவி நாடு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எளிய முறையில் அரசாங்கத்திட்ட போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மற்ற குறைதீர்க்கும் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகும். இந்த ஆப்பில் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அரசியல் தலைவர்களே வந்துட்டு தலையிட்டு தீர்க்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். சூப்பர். இது வந்துட்டு எலெக்ஷன் டைம், இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்துட்டு எலெக்ஷன் டைம் வரப்போகுது. எதோ நீங்கள் வந்துட்டு வைரல் பண்ணுறீங்க தேவைன்னு சொல்கிறீங்க. ஓகே, அதிகபட்சம் நாங்கள் கேம்பெயின் ப்ரோக்ராம் என்ன பார்க்குறோன்னா, திட்டம் நல்லா இருக்குப்பா, ஆனால் இதெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டாங்கப்பா, சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஆதரவை வந்துட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆரம்பித்தோம், மகதி பிஎஸ்எஸ் அப்படி யூடியூப் சேனல். பட் அது வியாபார நோக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட சேனலில் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணலை, பேங்க் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணல, ஜஸ்ட் பீப்புளோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் வந்துருக்கோம். பட் குட் திங் வில் டேக் இட்ஸ் டைம். நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட அவசியம் இல்லை. உங்களோட ஃபேஸ்புக்கில் யூடியூப் சேனலில் ஹேஷ்டேக் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் வைங்க. ஓகே, இந்த திட்டம் வேணும்னு சொல்லி கேளுங்க. இந்த திட்டத்துக்கான அனைத்து விளக்கங்களும் எங்களோட மகதி பிஎஸ்எஸ் யூடியூப் சேனலில் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்துட்டு பார்த்து இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆதரவை வந்துட்டு தெரிவிங்க. அரசியல் தலைவர்கிட்ட எப்படி உங்கள் தலைவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் சிறந்த ஆட்சி கொடுத்துட இந்த திட்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தலைவர் வந்துட்டு ஒரு சிறந்த தலைவர், உங்களோட வார்டு மெம்பர் வந்துட்டு அவர் கொடுத்த திட்டங்களை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறது அவர் தான், என் பாயிண்ட் வந்து அவர் தான். ஸோ
ஸோ அவர் வந்துட்டு கரப்டடாகவோ சரியாக பண்ணல அப்படின்னாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதுக்கு இந்த திட்டம் வந்துட்டு பயனுள்ளதாக ஆகலாம். அதனால் அகெயின் ரீஎட்டேட்டிங் இட். உங்கள் தலைவர் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், அவர் சிறந்த ஆட்சி கொடுப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும். ஸோ அவர் காதுகளுக்கு கேட்கும் வரைக்கும் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு மக்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களில் ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி கேட்டேன். சில கேள்விகள், பல கேள்விகள் கேட்டேன். இந்த ஆப் வந்தால், நடைமுறைக்கு வந்தால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று போய் மனு போட தேவையில்லை, இல்லாட்டி ஒரு கூட்டத்தை சேர்க்க தேவையில்லை, வாங்க எல்லாமே கும்பலாக போய் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. தனி மனிதனாக எந்த விவரமும் வெளியே தெரியாமல் அழகாக நம்மளே ஸ்டாண்ட் எடுக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தவறு செய்கிறவங்களோட குடிமை நம்ம கையிலன்ற மாதிரி சொல்லலாம். என்ன பண்ணீங்கன்னு கேட்க தேவையில்ல, அவங்களும் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்ல தேவையில்ல. இந்த ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும். மனசில் இருக்க கேள்வியெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எனக்கு இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இதேமாரி இன்னொரு நேர்காணலில் சார்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்கலாம். இது நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக வரல. அப்படி வர வைக்கிறதுக்கு நாமளும் சரி, நீங்களும் சரி, நம்ம தான் வந்து இதை ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏதோ ஆப்லாம் வந்துட்டுருக்கு, ஃப்ரெண்ட் ஆப் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை தாராளமாக ஒரு ரீல்ஸு, இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் அழகாக காசு வாங்காமலே இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார், இந்த நேர்காலம் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.